அதாவது ஒரு ஓணான் வந்து முட்டை இடுது. ஓணான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பள்ளம் நோண்டிட்டு தான் முட்டை இடும். முட்டை இட்டுட்டு அது மண்ணை போட்டு மூடிடும் ஓணான். இந்த பாருங்க, பக்கத்தில் ஒரு நாய் கூட வருது பாருங்கள். இதை பாருங்க. இப்போ இன்னும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது பக்கத்துலேயே நாய் வருது பாருங்கள். அந்த முட்டை இடுற நேரம் அந்த முட்டையை பாதுகாக்கணும், வேறு வழி தெரியல அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலுமே அந்த இடத்த நவராது. அது பள்ளம் பறிச்சுட்டு அந்த முட்டையை இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது போகும். அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அது மண்ணை தோண்டி அந்த ஒரு குறிப்பிட்ட சேவை உடனே அந்த முட்டை பொறிச்சு அதுக்கப்புறம் வெளியே வரும். இப்போ அது முட்டையிற ஸ்டேஜில் இருக்குது. ஆக்சுவலாக நான் அந்த பக்கம் நடந்து வந்தேன். வரும்போது இதை பார்த்து கவனிக்காமல் தாண்டி தான் வந்துருக்கிறேன் பொழுது திரும்பும்போது இதை கவனித்தேன் எதாச்சியாக. மெரிச்சிருந்தால் கூட அது போயிருந்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஸ்டேஜில் இருக்குது. ஏதோ வீடியோ எடுன்னு தோணுச்சு, எடுத்தேன். இதுதான் தாய் உள்ளம். தாய் உள்ளத்துக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை.